தராசி. இவர் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னாரு. எனக்கு எதுக்கு கால் பண்றாரு? சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? டேய் ஏந்திரிடா, டேய் ஏந்திரிடா, டேய் ஏந்திரிடா. ஏமா இப்படி காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்கா? வெள்ளம் எதனா வந்துருச்சா என்ன? இது சம்மர் சீசன் தான், வெள்ளம்லாம் வராது போ. சம்மர்ல வெள்ளம்லாம் வராது, ஆனா சொந்தக்காரங்க வருவாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, இப்போதான் உங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. உங்க அப்பாவோட சொந்தக்காரங்களா சம்மர் ஹாலிடேஸ்க்காக ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க. ஐயோ, அவங்களா எப்பமா வரானுங்க? வந்துட்டாங்க. இவனுங்களா? டேய் டேய் எதுவும் சொல்லிடாதடா. விடு. ஹாய் மாமா. இவனுக்கு நான் மாமாவா? காட்டு எருமையோட கடைசி குட்டி மாதிரி இருக்கான். மாமான்னு என்னைய கூப்பிடுறான். இவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. பா இறக்கி விடுப்பா, இறக்கி விடுப்பா. வழிவிடு மாமா, வழிவிடு மாமா. மா அதெல்லாம் ஏன் தீனிமா? டேய் டேய் அம்மா உனக்கு வேற தீனி வாங்கி தரேன்டா. டே அண்ணா, இங்க நிறைய தீனி இருக்குடா, வாங்கடா. தீனியா? தோரண்டா அம்மா, நோருமா. அட நோரு மாமா. டேய் அடிச்சுக்காதீங்கடா. அங்க இருக்கிற அம்புட்டு தீனியும் மாப்பிள்ள உங்களுக்காக தான் ஆசையா வாங்கி வச்சிருக்காரு. ஆசையா வாங்கி வச்சிருக்கானா? டேய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் நீ பண்ணிக்கோடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? ஏங்க உங்களை பார்த்து தம்பி முறைக்கிறாங்க. தெரியுது இப்ப எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. அட வந்துட்டேன் தம்பி. மாப்பிள்ள எவ்வளவு நேரமா உள்ள வா வான்னு கூப்பிட்டே இருக்காரு. இங்கே நின்றுனா எப்படி? இப்ப இருந்தாலும் உள்ள வேணா சொன்னா உன் புருஷனோட சொந்தக்காரங்களுக்கு வெக்கமே இருக்காதா? சத்தமா பேசாதடா, கேட்டு போகுது. அந்த ஆளுக்கு எல்லாமே கேக்குது. அட இந்த வந்துட்டேன் தம்பி. நான் எவ்வளவு கேவலமா திட்டுறேன், கேஷுவலா உள்ள போறானுங்க. ப்ளீஸ் ஜா விட்ரா. மா இதெல்லாம் உன் புருஷனுக்காக நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் ஒன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒன்றும் அவசியம் இல்ல. கொஞ்சம் மெதுவா பேசுடா, கேட்டு போகுதுடா. எல்லாமே அந்த கேட்டுட்டு தான் இருக்கு. வெக்கம் இல்லாம இப்படி உட்காந்துருக்கான் பத்தியா? ரெண்டு பேரும் என்னமோ சொல்றாங்க பாருங்க. தெரியுது கம்முனரு. தம்பி என்ன சொல்றீங்கன்னு தெரியுது. என்ன சொல்லிட்டு இருக்கான்? எங்களுக்கு காபி போடலாமா டீ போடலாமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதானே? எங்களுக்கு எப்பவுமே டீ தானே. தெரியாதா மதனி? சொல்லுங்க. அட அவங்களுக்கு தெரியும், மாப்பிள்ள தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம்மா தெரியும் தெரியும். தெரியும் மா. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. மாமா மணி 10 ஆயிடுச்சுல, ஆனா தெருமுகர் கடையில பால் பையெல்லாம் தீர்ந்துருக்கும். ஏங்க பால் பாக்கெட் தீந்துருக்கு மாமா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க வரும்போதே அந்த முக்கில் இருக்கிற கடையில பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். பால் வாங்கிட்டு வந்துட்டியா? இங்க காட்டுங்க. இந்தாங்க மாப்பிள்ள. டேய் அவங்க காசெல்லாம் கொடுத்து பால்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சமா டீ தூள் போட்டு நான் டக்குன்னு டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏதோ காசு கொடுத்து பால் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கம்முன்னு விடுறப்போ. தம்பி காசெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு வரல, உங்க அக்கௌண்ட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் அக்கௌண்ட்லயா? கோப்படாதடா, அம்மா வேணா காசு கொடுத்துட்றேன், கோப்படாதடா. சரி நான் போய் டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். தம்பி சீக்கிரம் அந்த ரிமோட் எடுத்து கொடுங்களேன். சுந்தரி நாடகத்துல முதலாளி ஆயிட்டால. முதலாளி ஆயிட்டாளா? தெரியாதா? சீக்கிரம் கொடுங்க தம்பி ரிமோட். எங்க உனக்குள்ள ஆளை காணோம்? எங்க இந்த சவுண்ட் வருதுன்னு தெரியலையே. எங்க போனானுன்னு தெரியலையே.
ஆண்டவா தயவு செஞ்சு அவனுக்கு நீ எப்படியாவது காப்பாத்து. மாமா எங்க மாமா அப்புறம்? டேய் கம்முனுடா. மாமா எங்க மாமா அப்புறம்? வா மாமா கேரம் போர்டு விளையாடலாம். டேய் கேரம் போர்டு ஒரு நேரம் மாடாது போடா. மாமா இரு மாமா. டேய் போடா. டேய் போடா. போயிட்டாடா. டேய் முதல் முறையா என்ன பார்த்து ஒரு பொண்ணு சிரிச்சுது. எப்படியாவது பேசி லவ் பண்ணிடலான்னு பார்த்தா போயிட்டாடா அவன். மாமா இப்போ என்ன அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அவ்வளோதானே? அதான் போயிட்டால அப்புறம் எப்படி பேச முடியும்? மாமா உன் ஃபோன் எடு மாமா. எதுக்கு? மாமா எடு மாமா. மாமா அந்த பொண்ணு ஆப் அண்ட் ஆப்ல இருக்காளா பாரு. டேய் பேரே தெரியாது எங்கடா போய் பாக்குறது? மாமா ஆப் அண்ட் ஆப்ல ஜியோ லொகேஷன் மூலமா உன்னை கிராஸ் பண்ணி போறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி நீ ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் மாமா. அப்படியா? அப்ப அந்த ஆப் அண்ட் பத்தி கொஞ்சம் சொல்ல. மாமா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணு. உன்னோட போட்டோவை போட்டு உன்னோட பயோ டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிக்கோ. அதே மாதிரி அந்த பொண்ணு ஆப் அண்ட் ஆப்ல இருந்துச்சுன்னா உன்னை கிராஸ் பண்ணி போறப்ப உனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அப்படியா? பாத்துருவோம். டேய் ஆமா ஆப் அண்ட் ஆப்ல இருக்கா? டேய் இதுதான் அவனை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? ஃபேக் அக்கவுண்டா இருந்தா? மாமா அந்த பொண்ணு பேரு பக்கத்துல ப்ளூ டிக் இருந்தா 100% ட்ரஸ்டட் அண்ட் வெரிஃபைட் அக்கவுண்ட் மாமா. அந்த பொண்ணு ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு லைக் ஒன்னு கொடு. அதே மாதிரி அந்த பொண்ணு உனக்கு லைக் கொடுத்தா டேட்டிங் சாட்டிங் தான். அப்படியா? இரு நான் லைக் கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பா கொடுப்பா இல்ல? கண்டிப்பா கொடுப்பா மாமா. ஏய் கொடுத்துட்டாடா. என்ஜாய். என்ன பண்றானுங்க? டேய் வாடா டேய். டேய் நீ வரலனா லைட் ஆஃப் பண்ணிடுடா. டேய் தரடா டேய். ஐயோ பஸ் ஸ்டாண்ட்ல பப்ளிக் டாய்லெட் வாசல்ல அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்களே பாத்ரூம் போறதுக்கு. டேய் பாத்ரூம் முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா உள்ள போயிட்டு வரவே மாட்டான் மாமா. வந்தா அவனே வெளில வந்துருவான்டா. போங்கடா. ஐயோ டேய் அதான் ஹால்ல ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, ஏன் பாத்ரூம்ல தான் போவியோ? இல்ல மாமா அது பஸ் படிக்கட்டுல உட்காந்து போற மாதிரி இருக்கா? இதுதான் மாமா பஸ் சீட்ல உட்காந்து போற மாதிரி ஃப்ரீயா இருக்கு மாமா. வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் எவனுமே கொடுத்துருக்க மாட்டான்டா மாமா. இவன் என்ன நம்ம சட்டையை போட்டு நின்றுட்டு இருக்கா? டேய் ஏன் ட்ரெஸ் எதுக்குடா போட்டு நின்றுட்டு இருக்கா? மாமா ஜிம் போறியா என்ன? போன வருஷம் வந்தப்பலாம் உன் ட்ரெஸ் லூஸா இருந்தது, இந்த வருஷம் ரொம்ப டைட்டா இருக்கு. ஒழுங்கு மரியாதை என் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிரு. ஏன் நீ ஊர்ல இருந்து ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வரலையா? மாமா நாங்க என்னைக்கு மாமா ஊர்ல இருந்து வரப்போ ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். எப்பவுமே உன் ட்ரெஸ் தானே எடுத்து போட்டுப்போம். போட்டுப்பேன்னு சொல்லாத, போட்டு போயிருவேன்னு சொல்லு. சொந்தக்காரங்கிற பேர்ல ஊர்ல இருந்து கிளம்பி வர வேண்டியது, இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கணும் அப்படியே போட்டு போயிட வேண்டியது. உங்களுக்குலாம் பயந்து தாண்டா வருஷம் வருஷம் ட்ரெஸ் இருக்குதே நான் நிப்பாட்டிட்டேன். அடுத்த செட் எடுத்து போட்டு பா. ஓகே 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 பை 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 பை. டேய் நீ யார்டா பேசிக்கிட்டு இருக்க? அது என் ஆபீஸ் லேப்டாப்டா. ஐயோ டேய் இப்போ யார்கிட்ட பாய் சொல்லிட்டு இருந்த? யாரும் தெரியல மாமா. ஒரு ஆண்டி ரொம்ப நேரமா குரு எங்கன்னு கேட்டுனே இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன் நாங்களாம் சம்மர் லீவ் ஊர்ல இருந்து வந்துக்கிறோம். எங்க மாமா 2 நாள் எங்க கூட பிஸியா இருப்பாரு. நீ இப்போ ஃபோன் பண்ணாதனே, ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை கட் பண்ணிட்டியா? டேய் அது மீட்டிங் வீடியோ கால்ரா. ஃபோனுக்கும் வீடியோக்குமே வித்தியாசம் தெரியல இவனுக்கு. யார் மாமா இந்த ஆண்டி இவ்வளவு மேக்கப் போட்டுனுக்குதே? சீரியல் எதனா நடிக்குதா என்ன? டேய் அது சீரியல் நடிக்கிற ஆண்டி இல்லடா, என் ஆபீஸ் ஹெச்ஆர்ரா. ஓ அது பேர் ஹெச்ஆரா? ஃபேஸ்புக்ல இருக்கானா அது? மாமா உன்ன மாமா என்ன மாமா இது அரவாசி காலி பண்ண வரியா வரல? டேய் அது பாடி வாஷ்ரா. அப்படின்னா ஊர்ல ஊர்வசி சோப்பு போட்டு குளிச்ச நாய்க்கு பாடி வாஷ்க்கும் ஷாம்புக்கு மட்டும் வித்தியாசம் சொன்னா மட்டும் புரிஞ்சிட போதான்னு. டேய் அது உடம்புக்கு போட்டு குளிக்கிறதுடா. ஓ உடம்புக்கு போறதா? அப்ப மீதி உடம்புக்கே தேய்ச்சிக்கிறேன். பாய். டேய் 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 இவனுங்கள மா மா டேய் இந்த டீ எடுத்துட்டு போய் அவங்களுக்கு குடுறா. டீயா? இப்போ இவனுக்கு டீ ஒன்று தான் குறைச்சலா? ரொம்ப அட்டுவலியா பண்ணிட்டு இருக்கானுங்கம்மா.
ஒழுங்கா இப்ப நீயே இவங்களை வீட்டை விட்டு அனுப்புறியா இல்ல நான் போய் துரத்துட்டுமா? டேய் மெதுவா பேசுறேன், அவங்களுக்கு கேட்டு போகுது. இந்தா நீ முதல்ல இந்த டீ எடுத்துட்டு போய் கொடு, நான் அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். லஞ்சா? ஓஹோ, இப்ப பாரு இவங்களை எப்படி வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்னு. டேய் டேய் என்னடா பண்ற? நீ என்னம்மா சமைக்கிறது? அவங்களுக்கு நான் சமைக்கிறேன். நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி ஓட போறான்னு மட்டும் பாரு. ஓகேவா? டேய் 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 என்னடா பண்ற? ஐயோ இவன் வேற என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏதோ ஒன்று பண்ணி தொலை. ஆஹா, எல்லாம் பார்க்கறதுக்கு அறுசுவையோட இருக்கா. ஆர்வமா இருக்கானுங்களே. வாயில் வச்சதுக்கு அப்புறம் இருக்குடி மா. நான் போட்ட மிளகாவை அவங்க வாயில வச்ச உடனே எல்லாம் எப்படி தெரிச்சு ஓடுறானுங்கன்னு மட்டும் பாரு. பாரு மாமா, காக்கா கொஞ்சம் எடுத்து வாயில வைக்கிறான் பாரு. என்னம்மா அப்படி சொல்லுவான்னு பார்த்தா ஆஹா அப்படிங்கிறான். என்ன இவனும் நல்லா சாப்பிட்றான்? என்ன இவன் எடுத்து போட்டு சாப்பிட்றான்? மா இப்பதாம்மா புரியுது இவனுங்களை இவ்வளோ திட்டினாலும் ஏன் சொரணே இல்லாம இருக்கானுங்கன்னு. ஐயோ, அரட்டப்பா மிளகாத்தூள் எடுத்து போட்டம்மா. மதனி, போன வருஷத்தோட இந்த வருஷம் டேஸ்ட் பெருமை இதான் சொல்லிட போறேன். ஏய் சின்னவனே, என்னடா சாப்பிடுற? அப்பா பாரு, அப்படி அள்ளி சாப்பிடு. நல்லா சாப்பிடுறா. டேய் நீ எல்லாம் குழம்பு ஊத்திக்கா அப்போ என்னக்கா? டேய் தீர்ந்துச்சுன்னா அத்தை மறுபடியும் செய்வாங்கடா. அப்பா செம்ம டேஸ்டா இருக்குல்ல. அத்தை மறுபடியும் செய்ய மாட்டீங்களா என்ன? பண்ணிடலாம் பண்ணிடுவேல. ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன், இன்னும் வெறுப்பேத்தாதா? என்ன கால் தான் இருக்கு, ஆளை காணோம். தலையில படுத்திருக்கானா? பரதேசி, என்ன வித்தியாசமான ஒரு சவுண்டா இருக்கு. நல்லா அரைக்குண்டா சோத்து தின்னுட்டு மலை முழுங்கி படுத்து கிடக்கிறத பாரு. இவன் யாரா? உயிரோட இருக்கானா செத்துட்டானா? உயிரோட தான் இருக்கானா? எப்படி தின்னுட்டு தூங்குறானுங்க பாரு. ஐயோ, என் காக்கா குஞ்சோட நல்ல வேலை சாவல. ஐயோ, எருமை மாட்டு சந்தைக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்க. இந்த ரூமில் தான் வேறு ஒய்ஃபை எடுக்கும். ஆஃபீஸ் மீட்டிங் வேறு இருக்கேன். ஒரு ஓரமாக உட்காந்துக்க வேண்டியதான். எங்கே லேப்டாப் வைக்கிறது? அத்தை கொஞ்சம் கால் எடுத்துக்கோங்க அத்தை. அத்தை அத்தை சும்மா இருங்க. அத்தை கொஞ்சம் கால் எடுத்துக்கோங்க அத்தை. அத்தை அத்தை காலை எடுங்க அத்தை. சும்மா இருங்க. காலம் போன காலத்துல ரொமான்ஸ் ஆகுளுக்கு காலரி ஆட சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன அத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? யோ போயா தகப்பா அப்பா டிஸ்டர்ப் பண்ணிடுங்க. ஐயோ,
இவங்களுக்கு நடுவில் நான் இன்னைக்கு எப்படி மீட்டிங் அட்டன் பண்ண போறேனே தெரியலையே. என்ன டிஷர்ட்டுக்கு நடுவில் ஒரு சட்டை? இது நம்ம சட்டையாச்சே. பாவி, கல்லு போட்டு பார்க்குற மாதிரி போட்டு பார்த்துட்டு ஆட்டையை போட்டானா ஒன்று. என்ன அதையும் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டான்? மாமா அந்த ஆன்ட்டியோட ஃபேஸ்புக் ஐடி தான் மாமா. ஆன்ட்டியா? மாமா அந்த ஆன்ட்டியோட ஃபேஸ்புக் ஐடி. மாமா அந்த ஆன்ட்டியோட ஃபேஸ்புக் ஐடி மாமா. ஆன்ட்டியோட கால் சைஸ் கூட இருக்க மாட்டான். ஆன்ட்டியோட ஐடி கேக்குதா உனக்கு? ஆண்டி 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 ஆண்டி. அட காக்கா குஞ்சு, என்ன ஏதோ பீரோ திறக்கிற சவுண்டு கேக்குது. அட பாவி, தூக்கத்துல கூட என் சட்டையை திருடுறான். சார், ஹலோ சார். சார் 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 நான் லைன்ல தான் சார் இருக்கேன் சார். அத்தை கம்முன்னு இருக்கா. ஆண்டி மாமா ஐடி தான் மாமா. வேற ஒருத்தன் ஆண்டி ஆண்டின்ட்டு இன்னும் பேண்ட் எடுக்க ஆரம்பிச்சா அடுத்து. ஐயோ நடுவில். சார் 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 இந்த ஒரு நிமிஷம் சார். டேய் ஐயா, டேய் உள்ள படுக்காம இங்க என்னடா படுத்துட்டு இருக்க ஜூலியோட? உன் சொந்தக்காரங்கள அங்க படுத்திருந்தா நான் இதோட தான் படுத்துக்கணும் இங்க. மா, நீயே அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்புறியா இல்லை நான் போய் அனுப்பட்டுமா? டேய் பொறுமையா இருடா. மதனி, என்னாச்சுமா? நாங்க அப்படியே ஊருக்கு கிளம்புறோம் மதனி. ஒரு வாரம் இருக்கேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள கிளம்புறீங்க? மா, அதான் அவங்களே கிளம்புறாங்கன்னு சொல்றாங்களா, நீ ஏன் சும்மா தவளமா பேசிக்கிட்டு இருக்க? கம்முன்னு இருடா. தம்பிக்கு தான் நாங்கள் இருக்கிறது பிடிக்கல போல, பாவம் சிரமப்படுற. அப்படி நாங்கள் அப்படியே பஸ்ஸுக்கே ஊருக்கு கிளம்பிடுறோம் மதனி. அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், நீங்க எதுவும் மனசுல எடுத்துக்காதீங்க. மா, நான் ஒன்றும் தெரியாமலாம் பேசல, தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் பேசுறது அவங்க காலெல்லாம் உழுந்து தான் இருக்கு. தம்பி, நீ என்ன வாடா போடான்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் கேட்காமலாம் இல்லை. இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அது நீ சின்ன பையனாக இருக்கும்போது நாங்களாம் இதே மாதிரி ஊருக்கு வரும்போது மாமான்னு ஓடி வந்து என் மடியில் தான் உட்காந்துக்குவேன். இவங்க யாராவது உட்கார வந்தாங்கன்னா கூட அவங்க கூட சண்டை போடுவேன், நான் தான் உட்காருவேன்னு. எனக்கு இவங்க மட்டும் பசங்களப்பா, நீயும் என் பையன்தான். அதையும் தாண்டி நீங்கள்லாம் ஊர்லேருந்து இங்கே வந்த பிறகு எங்கே சொந்தம் விட்டு போயிடுமோன்னு ஒரு சின்ன ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே என்ன நடந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகவே இருக்கட்டுமே. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. நான் சின்ன வயசில் இருக்கப்போ எழுதுங்களா கஷ்டப்பட்டுருக்கோம், எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போலாம் நீங்கள் ஏன் வரல? ஏற்கனவே மதனியும் அண்ணனும் இங்கே சிரமப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தான்ப்பா வரல. நாங்களும் மேலும் வந்து என் கஷ்டத்தை கொடுக்கணுன்னு தான் வராமலே இருந்தோம். எத்தனையோ தடவை அந்த கஷ்டத்தில் கூட நாங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லி அண்ணனையும் மதனையும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்போம். ஆனால் அவங்க தான் வரவே இல்லை. கேட்டு பாருங்க. இல்லை மாமா, நாங்கள் கஷ்டப்படும் போது வராத சொந்தக்காரங்க நாங்கள் நல்லா இருக்கும்போது மட்டும் வராங்களேன்னு என்னால் ஏற்றுக்க முடியாமல் தான் மாமா இப்படி பேசிட்டேன். சத்தியமாக எனக்கு இதெல்லாம் தெரியாது மாமா. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, சொந்தக்காரங்கனாவே நம்ம நல்லா இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைப்பாங்களாம். பார்க்குறப்ப எல்லாருமே அப்படியே நடந்துக்கிறாங்கல்ல, அதனால தான் மாமா ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க மாமா. ஊருக்கெலாம் போகாதீங்க, ஒரு வாரம் இருந்துகிட்டே போங்களேன். டேய் சொல்லுங்கடா இருக்க சொல்லி. பரவாயில்லப்பா, நீ சொன்னதே சந்தோஷம்தான். இவன் அவனோட புது சட்டையை போட கொடுத்தாலும் நான் வேணான்னு சொல்லிவிடுவேன் மாமா. நீ என்ன தான் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சோம் உன் சட்டையை நான் திருடி போட்டுப்பேன் மாமா. ஏன்னு தெரில மாமா. இந்தா மாமா. டேய் பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. உனக்கு எனக்கு ஒரே வயசாண்டா,
இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா இவ்வளோ மாதிரி ஒன்று மாமான்னு கூப்பிட்றேன்? எங்கே ஒரு தடவையாவது என்னை பாசமாக மச்சான்னு கூப்பிடுவேன்னு தான். ஆனால் இது வரைக்கும் நீ என்ன பேர் சொல்லி கூட கூப்பிடலடா. பரவாயில்ல மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சரை நீ தான் மாமா, தெரியுமா? நீ ஒரு வாட்டியும் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டி ரொம்ப சந்தோஷப்படுவோம் மாமா. ஆனால் நீ நான் கொடுத்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை கூட இன்னும் அக்செப்ட் பண்ணல மாமா. அக்செப்ட்லாம் பண்ணக்கூடாதுலாம் இல்லைடா, உண்மையிலுமே நான் பார்க்கலடா. நாங்கள் வரோம். தம்பி, எங்களுக்கு ஊரில் ஒரு அவசர வேலை, அதனால நாங்கள் கிளம்பிட்டோன்னு அப்பாட்ட சொல்லு. இங்கே நடந்து எதுவும் சொல்ல வேணாம், அவர் ரொம்ப சங்கடப்படுவார். சரியா? நாங்கள் வரோம்ப்பா.